மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க அவரை வரவேற்று பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம். கடந்த முறை சந்திச்சப்ப உங்களுடைய பயணம் குறித்தெல்லாம் பேசியிருந்தோம் நிறைய. இப்போ என்னன்னாக்கா தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற போகுது. இந்த மாநாடு குறித்து உங்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே அது குறித்து கொஞ்சம் பிரீஃபாக சொல்லியிருந்தீங்க. டீட்டெயில்டாக பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான ஒரு தோற்றம் அளிக்குது இந்த மாநாடுங்கிறது? அவங்களுக்கு வலு சேர்க்குமா? ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதை பேசுறாரு, எப்பயாவது அறிக்கை, ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, கேட் பாலிடிக்ஸ் அண்ட் டேட் பாலிடிக்ஸ் தான் பண்றாருன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாநாடு மாதிரியான ஒரு பெரிய விவகாரங்களில் மட்டும், ஒரு பெரிய மக்கள் திரளில் மட்டும் பேசக்கூடிய அந்த அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? இந்த மாநாடு என்ன மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தும்? நிச்சயமாக நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது முதல் மாநாடு பெரிய எழுச்சியான ஒரு மாநாடு. ஏன்னா விஜய் அவர்கள் முதலாக தோன்ற போகின்ற ஒரு பொது மேடை, ஒரு பெரிய மேடை, லட்சக்கணக்கான மக்கள் வந்த ஒரு மாநாடாக இருந்தது. 2வது மாநாடு இப்போ மதுரையில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 25ங்கிற தேதியை ஆகஸ்ட் 21 அப்படிங்கிறது மாற்றிருக்காங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு காவல்துறை கேட்டுக்கிட்டதன் பேரில் கேட்டிருக்காங்க. வியாழக்கிழமை நடக்கின்ற ஒரு மாநாடாக இருக்க போகின்றது. கூட்டம் வருமானம் நிச்சயமாக வரும். விஜய் அவர்களை இன்னும் பார்ப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற எவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் நம்ம நேரடியாக விஜய் அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டம் வரும். ஆனால் ஒரு எழுச்சி மிக்க விக்கிரவாண்டியில் நடந்த அளவிற்கு ஒரு மாநாடாக இருக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, அன்னைக்கு விஜய் அவர்களை பார்ப்பதற்காக எல்லா பக்கம் இருந்தும், நீங்கள் சவுத்து நார்த்து, இன்னும் சொல்லப்போனால் மலேசியாவிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகள்ல இருந்துலாம் வந்திருந்தாங்க. வெளி மாநிலங்கள் வந்திருந்தாங்க. கேரளாவில் வந்திருந்தாங்க, மகாராஷ்டிராவில் வந்திருந்தாங்க, கர்நாடகா, இதெல்லாம் நிறைய வந்திருந்தாங்க. அவங்கவுங்க இந்த பேனர்லாம் கட்டிகிட்டே வந்திருந்தாங்க. பெரிய ஒரு எழுச்சி மாநாடு. இந்த மாநாட்டிற்கும் அந்த மாநாட்டிற்குமான டிராவல் விஜய் அவர்கள் ப்ராப்பராக கட்சியை நடத்தி ரொம்ப அருமையாக அந்த கட்சி டிராவல் ஆகிட்டு இருக்கு. அவரே சொல்கிற மாதிரி முதன்மை சக்தியாக வரப்போகுது, இல்லை அவரே டிக்ளேர் பண்ணுற மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராகவே விஜய் தான் இருக்க போறாரு, ரொம்ப பிரைமரி கேண்டிடேட்டாக அவர் தான் இருக்க போறாரு அப்படின்னா, ஓகே, அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம். அப்போ நம்மளும் இந்த மாநாட்டில் போய் கலந்து கொண்டு நமக்கான விஷயங்கள் என்ன அடுத்ததாக தலைவர் சொல்ல போறாரு. ஏற்கனவே பல விஷயங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு, பல ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, மாவட்ட கட்டமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கிறாரு, கட்டமைப்பு ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கட்சிக்காக பேசுகிறவங்களும் ரொம்ப அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, யூடியூப்ஸில் பேசுகிறவங்க அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ப்ராப்பராக ஒரு கட்சியின் செயல்பாடு மாதிரி நடந்திருந்தா, இது அடுத்ததாக புதியதாக என்ன செய்ய போகின்றோம், தேர்தல் நோக்கி நம்மளுடைய பயணம் என்னவாக இருக்க போகின்றது, யார் கூட கூட்டணி போறோமா போலையா, இல்லை நம்மளை நோக்கி வந்த கட்சிகள் என்ன அப்படிங்கிறது, இல்லை கேண்டிடேட்ஸை டிக்ளேர் பண்ண போறாரா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளை கொண்ட மாநாடாக இருக்கும். இப்போ இந்த நான் சொன்ன விஷயங்கள்ல எதுவுமே நடக்காத காரணத்தினால், இல்லை எதுவுமே முழுமையாக நடைபெறாத காரணத்தினால், இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன புதுசா பேசிடுவார் இவர் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நகர்ந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்கிறேன். எழுச்சி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, விக்கிரவாண்டி அளவிற்கான எழுச்சியா இருக்காது. கூட்டம் வரும், நிச்சயமாக விஜய்க்கான கூட்டம் ஒரு கிரௌட் புல்லர் தான். அந்த கிரௌட் புல்லர்ல தான் எந்த மாற்றமும் இல்லை. உற்சாகம் இருக்காதுன்னு, உற்சாகம் இருக்காது, பெரிய அளவுல உற்சாகம் இருக்காது. இவர் பல புதிய விஷயங்களை இங்க பேச போறாருப்பா, பல புதிய விஷயங்கள் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அளவிற்கு இந்த மாநாடு இருக்குமானா இருக்காது. முதல் மாநாட்டில் சில சந்தேகங்கள் இருந்தது. விஜய் எவ்வளவு நேரம் பேசுவாரு, அரசியல் எதிரியா கொள்கை எதிரியெல்லாம் சொல்லுவாரா, யாரை எதிர்த்து இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாரான்னு சில சந்தேகம் இருந்துச்சு. 10 நிமிஷத்துல இவர்கள் முடிச்சிருவாரெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் உடைத்து தான் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நிறைய விஷயங்களை பேசினாரு. பாஜக குறித்து பேசினார், திமுக குறித்து பேசினார், எல்லா கட்சிகள் குறித்தும் பேசினார். இதெல்லாம் பேசி வந்தபோது ஓகே, எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா பண்ணிட்டார், நல்லா பேசிட்டார் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதுல எதிர்பார்ப்புங்கிறதே இவர் என்ன புதுசா பேசிடுவாரு அப்படிங்கிற அளவிற்கு. ஏன்னா அதற்கு அடுத்தபடியாக அவர் கலந்து கொண்ட, நீங்க மாநாட்டுக்கு நடந்து கொண்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீடா இருக்கலாம், அப்புறம் நடந்த 2ஆம் ஆண்டு விழா பொதுக்குழு, இதில் எல்லாத்துலயுமே விஜய் ஒரு சாலிடா ஏதாவது விஷயங்களை பேசினாரா, முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசினாரா? இப்போ கடைசியாக நடந்த இந்த டிவிகே ஆப் லான்ச் போது கூட தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அது ஆணவ படுகொலை குறித்து கண்டித்தோ, இல்லை நடக்கின்ற கொலைகள் குறித்தோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தோ, இல்லை டிஎன்பிசி பிரச்சனைகள் குறித்தோ ஏதாவது பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, பேசவே இல்லை. அப்ப இதுல என்ன பேசிடுவாரு, இதுல என்ன செயற்குழு தீர்மானங்கள் என்ன புதுசா ஏற்றிடுவாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்கே தவிர அதற்கான விடைகள் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட்டா வச்சிருக்காரு அவருடைய ஸ்பீச்சை. பல மேடைகள்ல ஷார்ட்ன்றதை தாண்டி 2-3 நிமிடங்கள் கூட கடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்டென்ஷனலா அதை பண்றாங்களா, இல்ல அவர் ஒரு முனைப்போட கூட அது பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாம போதாங்க? இல்லைங்க, ஷார்ட்டா இருக்கிறது தப்பு இல்லை, ஷார்ட்டா இருக்கிறனால ஷார்ப்பா இருக்குன்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனா அவர் என்ன செய்ய போறாருங்கிறது வெளிப்பட மாட்டேங்குது பிரச்சனை. உதாரணத்திற்கு நீங்க ஒரு ஒரு விஷயம் குறித்து இவரோட அஜித்குமாரோட கொலைக்காக ஒரு கண்டன பேரணி கூட்டம் நடத்துறாரு. அதுல நான் என்ன செய்ய போகிறேன்னு பேசினாரா?
இல்லை. அறிக்கைகள் நிறைய வருது. அறிக்கைகள் வரும்போது திமுக செய்கின்ற தவறுகள் இதெல்லாம் திமுக இப்படி செஞ்சிருக்கூடாது, ஸ்டாலின் அரசு அப்படி செஞ்சிருக்கூடாது, அதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்கான மாற்று திட்டங்களோ இல்லை மாற்று யோசனைகளோ இருக்கான்னா அதுல இல்லை. இந்த 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 எக்ஸாம் தவறு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதற்கு நீங்க என்ன, அதுல குறைகள் என்ன இருக்கு, அதுல என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மாற்று திட்டங்கள் வைக்கிறீங்களா? இல்லை. ஸோ அதுதான் இங்க சிக்கலாக இருக்கிறது. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணில் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கு பதில் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருச்சா? இந்த டிராவல் பண்ண அந்த 1.5 வருஷத்துல விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாக இதாங்க தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்திற்காக தாங்க அந்த களத்துக்கு வந்திருக்கு, இந்த விஷயங்கள் தாங்க முன்னெடுக்க போகுது, இந்த விஷயங்களுக்காக நிற்க போகிறது, விவசாயிகளுக்காக நிற்க போகின்றோம், இவங்களுக்காக நிற்க போகின்றோம் அப்படின்னு ரொம்ப சாலிட் இல்லை அரசு ஊழியர்களுக்காக நிற்க போகின்றோம், இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு நான் சொல்றேன். ஸோ அது வரும் பொழுதுதான் மக்களுக்கும் ஒரு பெரிய ஆர்வம் வரும். நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் மக்களுக்கு ஏன் பெரிய ஆர்வம் வந்துச்சுன்னா, ஒரு ஆல்டர்னேட்டா வர்றாரு, அந்த ஆல்டர்னேட் புதுசா என்ன விஷயங்களை முன்வைக்க போகுது, குடும்பமா பார்த்தாங்க. நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க பாக்குறாங்க, பஸ்ல டிராவல் பண்றவங்க பாக்குறாங்க, வெளிநாடுகள்ல இருந்து பாக்குறாங்க, பெரிய ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆர்வம் இன்னைக்கு இருக்கான்னா இல்லையே, விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் பெருசா நம்ம எதிர்பார்த்தோம், பெருசா நாங்களாம் ஒரு ஆர்வத்தோட இருந்தோம், அந்த ஆர்வம் அவருக்கே இன்னைக்கு இல்லாம இருக்கே, பல விஷயங்களை கடந்துல போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை அந்த 45 நிமிட உரையை பார்த்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்களோ? கண்டிப்பாங்க, அதான் சொல்றேன். இப்ப நிறைய கொஸ்டின் ஆஃப் டவுட் இருக்கு மக்களுக்கு, பார்க்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இவர் எப்படி ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா இருப்பாரு? அதேதான், நீங்க 45 நிமிஷம் நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு எதிர்பார்ப்புங்கிறது இன்னும் சொல்ல போனா இது ஒரு மோசமான திரைப்படமாக இருக்கும்னு நினைச்சு நம்ம போற படங்கள்ல ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு படம் வந்து ஓகே நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அந்த படம் நல்லா இருந்துச்சு, அப்ப அடுத்தடுத்து நடிக்க போகின்ற படம் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அந்த படம் எல்லாமே மோசமான படமா மாறிட்டு இருக்கு. அவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேச வேண்டிய விஷயங்களை பேச மாட்டார், அந்த நூல் குறித்து கூட பெருசா பேச மாட்டேங்கிறார், கடந்து போறார். நீங்க வந்து பூத்புகழ் மாநாடுல வந்து எதுவுமே பேசாம போறாரு. நாங்க ஒரு சமயம் என்ன சொல்றாரு, நாங்கள் எந்த சமரசத்திலும் செல்ல மாட்டோங்கிறாரு, அடுத்த வரையில் நாங்கள் சமரசம் வேண்டுமானாலும் செய்து கொள்வோம்னு சொல்றாரு. ஏன் முரணா பேசுறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எழுது. பல நேரங்களில் வந்து பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ற மாதிரி சில நேரங்களில் பேசுறார், சில நேரங்களில் பேச மறுக்கிறார். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில மாறி பேசிட்டு இருக்காரு. ஒரு சமயத்துல வந்து நீட் ரொம்ப முக்கியமான தேர்வுன்னு சொல்லி பேசுறாரு, அடுத்த கல்வி மாநிலத்தில் நீட் தான் தேர்வான்னு சொல்லி கேட்கிறார். அப்படி ஒரு குழப்பமான இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருப்பதனால மக்களுக்கே வந்து ஓகே இவர் என்ன பேச போகின்றார், அந்த எழுச்சி இதில் இருக்குமா, அதோட நீட்சியாக இது இருக்குமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நான் பார்க்கிறேன். இப்படி புரிஞ்சுக்கலாமா, 2 மாபெரும் திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க, நிர்வாக ரீதியா சில பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா வந்துட்டு ஒரு கருத்திலா சரி, ஒரு கொள்கையா 2 பேருக்கும் நிறைய இடத்துல உடன்பாடுகள் உண்டு, ஒரே மாதிரியான ஒரு இயங்கியல் கொண்ட 2 கட்சிகள். இவங்களை தாண்டி ஒரு ஆல்டர்னேட்டிவா ஃபோர்ஸா வரக்கூடியவர் வந்துட்டு எந்தவித தெளிவுமே இல்லாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு மக்கள் நகர்ந்துட்டாங்களோ? அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாங்க நான் சொல்றேன். முழுசா நகரல, ஆனா அது அவநம்பிக்கை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நல்ல கிளாசிக்கான உதாரணம் சொல்றேன். இப்ப ஆணவ படுகொலை நடந்துச்சு, ரைட்டா? இந்த படுகொலை குறித்து அந்த கட்சியோட ஆதவ அறிக்கை கொடுத்தார். அந்த கட்சியோட தோழர்கள் அவர் வீட்டுக்கே போனாங்க. இது 2 சம்பவம் நடந்துச்சு. எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது, கட்சி தோழர்களுக்கு எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, விஜய் அவர்கள் இந்த ஆணவ படுகொலை கண்டிக்க போறார், கண்டிச்சு ஒரு அறிக்கையை கொடுக்க போறார். அதற்கு பிறகு அவர் அந்த பையனோட இறந்து போன பையன் வீட்டுக்கு போவார், இல்ல தொலைபேசியில பேசுவார். அதற்கு பிறகு எப்படி அஜித்குமாருக்கு மிகப்பெரிய கண்டன பேரணி இது பண்ணாரோ அதே மாதிரி கண்டன பொதுக்கூட்டம் ஒன்று போட போறார். இது 3ல் 1 கூட நடக்கல. அப்போ அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய்கிட்ட குறைந்தபட்ச எதிர்பார்ப்பாக இதெல்லாம் இருக்கு. இந்த 3ல் ஏதாவது 1 நடந்திருந்தா கூட பரவாயில்லப்பா, தலைவர் கண்டிச்சிட்டாருப்பா, ஓகே நமக்கு வந்து அடுத்ததாக மாநாடு வந்து மதுரையில் நடக்க போகுது, அதனால கூட அவர் கொஞ்சம் சில பேக் ஸ்டெப் எடுக்கிறார் போல இருக்கு, இல்ல நம்ம இந்த சமூகத்தை எதிர்க்க வேண்டாம் நினைக்கிறார் போல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த 3ஐயுமே விஜய் செய்யவில்லை. ஏன்? இது பெரிய கேள்வி இருக்குல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், விஜய் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா தான் நான் பாக்குறேன். விஜய் வந்து ஒரு ரிலீஜியஸ் நியூட்ரலா தான் பாக்குறேன். நான் வந்து கிறிஸ்தவன், நான் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்னைக்குமே தனி அடையாளப்படுத்திக் கொள்ளாத ஒரு தலைவர். ஓகே, அது இந்த புள்ளியில் எனக்கு ஒரு கேள்வி. நீங்க வந்து நியூட்ரல் லீடரா பாக்குறீங்க, மேபி வந்துட்டு பலருக்கும் அந்த கண்ணோட்டம் இருக்கலாம். அந்த கண்ணோட்டம் வந்து போறதுக்கான ஒரு வழிவகையை அவரே வித்துடுறாரு. ஏன் இதை கேட்கறேன்னாக்கா, நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன், கேட் பாலிடிக்ஸ் பண்றாரு, லேட் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளேயும் போறாரோ, ஏன்னா அவருக்கு வழி நடத்துறவங்க தப்பா வழி நடத்துறாங்களோ? அதான் காரணம். ஏன் நான் கேட்கறேன்னா, இப்ப 2 திராவிட கட்சிகள் வந்துட்டு வாக்கரசிற்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? ஆனா அந்த 2 திராவிட கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வந்துட்டு ஒருத்தர் போன்ல பேசுறாரு, நீங்க சொன்ன மாதிரி, ஒருத்தர் அறிக்கை வர்றாரு உடனடியா அப்படின்னும் பொழுது, இதை செய்யக்கூடியவர், அதாவது நம்ம இவங்க 2 பேருக்கு மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புறது எந்த அளவுக்கு முக்கியமோ, சமூகம் முழுக்க புறையோடி கிடக்கிற சாதியை வந்துட்டு கேள்வி கேட்கறது அதை விட ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப குறிப்பிட்ட ஒரு செக்டார் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும், அப்ப ஒட்டுமொத்த சமூகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதை விட வேகமா அணுகணும் இல்லையா? நிச்சயமா. அதுதான் நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்களே வழிநடத்தவர்களுடைய, நீங்க என்ன நடந்திருக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, இதுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டிருந்தா, திருவாளர் ஜான் ஆர்கிசம் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சார் வேண்டாம், மதுரையில் நம்ம மாநாடு வச்சிருக்கோம், அந்த சமூக மக்களை நம்ம எதிர்க்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே மதுரையை சேர்ந்த அந்த சமூக மக்கள் கூட இது வந்து ஆதரிக்கிறாங்கன்னு இல்லைன்னு நான் பார்க்கிறேன்.
நிறைய நீங்க சோசியல் மீடியா கருத்து பாக்குறவங்க. இன்னொன்னு, இன்னைக்கு நீங்க வந்து திமுக சொன்னீங்க, அதிமுக சொன்னீங்க. பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு போகின்றார். ஓகே. எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? அதே சமூகத்தை சேர்ந்தவர். எந்த பையன் கொலை பண்ணானோ அதே சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பாஜக, நம்ம எதிர்பார்த்துருப்போம் பாஜக யாராவது போவாங்கன்னு, அவங்களே மாறுறாங்க. ஏன் மாறுறாங்க? இந்த சொசைட்டி ஒரு பெரிய பிரஷரை கொடுக்குது. நீ ஆணவ படுகொலையை நீ ஆணவ படுகொலையா தான் பார்க்கணும். இந்த இடைநிலை ஜாதிகாரம் பண்ணா, அந்த இடைநிலை ஜாதிகாரம் பண்ணா, அதனால கண்ணை முடிக்குவேன், காதை முடிக்குவேன், வாய் முடிக்குவேன் இருக்க முடியாது. நீ பாஜகவாக இருந்தாலும் சரி, நீ போய் தான் ஆகணும். நீ பேசிதான், அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவராக இருந்தாலும் நீ ஆணவ படுகொலை கண்டிச்சு தான் ஆகணும். உங்க வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஆறுதல் சொல்லவாது போகணும்னு சொல்லி போறாங்க. நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு, பெரியார் என் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு, அம்பேத்கரின் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு, நான் வாய் மூடிட்டு கண்ணை மூடிட்டு இருப்பேங்கிறது எப்படி பொருந்தும் நான் கேட்கிறேன். இதை பார்க்கின்ற நீங்க இந்த கட்சியில இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தில் அதிகப்படியாக இருக்கின்ற, நான் சொல்றேன், தலித்துகளாக இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்ல, இதுலயுமே ஒரு கேள்வி இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ட்விட்டர்ல வந்துட்டு கமெண்ட் போட்டு வெளியில ஏறதையும் பாக்குறோம். கட்சி விட்டு நாங்க வெளியேறோம், இந்த மாதிரி வந்து நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை, குரல் எழுப்பவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அந்த மக்கள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி பாக்குறேன்? அதான் நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது, விஜய் நான் சொல்றேன், காஸ்ட் நியூட்ரல் லீடர் தானே. நீங்க வந்து இதை வந்து ஜாதியோடையோ சமூகத்தோட சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க நடந்திருக்கிறது அப்பட்டமான ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலை நான் கண்டிக்கிறேன், எதிர்க்கிறேன். அது எந்த சமுதாயம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்காக போய் நிக்கிறேன். அப்படி நின்றுருந்தீங்கன்னா ஓகேவா, விஜய் வந்து ஒரு ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உண்மையான நம்மளா எதிர்பார்க்கின்ற ஒரு நேசிக்கிற தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஆனா ஜான் என்ன சொல்லியிருப்பார்? சார் வேண்டாம் சார், நம்ம அறிக்கை நீங்க கொடுக்க வேண்டாம் சார், நம்ம வந்து ஆல்டர்னேட்டா ஆதவர்ஜன் வச்சு கொடுக்க சொல்லிடுவோம் சார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஜான் ஆரோக்கியசாமி நினைச்சுக்கிறார். அதுதான் பிரச்சனை. அப்ப விஜய் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அறிவார்ந்த விஜய் என்ன பண்ணிருக்கணும்? அது தப்பு ஜான், நான் யாருக்காக நிக்கிறேன், நான் அந்த கட்சியோட தலைவர், நான் யாருக்காக நிக்கிறேங்கிறத நான் சொல்ல வேண்டிய தருணம் இது. கொலை செய்யப்பட்டவன் இளைஞன், கொலை பண்ணவனும் ஒரு இளைஞன். ஆனா எந்த இளைஞன் பின்னாடி நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா யுவர் ட்ரூ லீடர். அப்பா ஒரு தலைவருக்குரிய பண்பு அவர்கிட்ட இருக்குப்பா, தலைவராக அவர் நிற்கிறார்பாங்கிறது இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி யாரும் வந்து என் தலைவன் நின்னா அந்த தலைவனுக்காக நான் கண்டிப்பா வாக்களிப்பேன், நான் அவனுக்காக நிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அந்த கட்சியை விட்டு வெளியேறுகிறேன். எப்படி எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க தெரியுமா அந்த கட்சியில? அண்ணாக்கு தெரியாதா? ஒரு டயலாக் வச்சிருக்காங்க, அண்ணாக்கு தெரியாதா எப்ப எதை செய்யணும்? எப்ப செய்வாரு? 2 வருஷங்கள் செய்வாரா? அண்ணா இதுக்காக ஸ்பெஷலா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆதவர்ஜன் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் நடுவில் கொடுத்தார். அப்போ வந்து அந்த வடகாடு சம்பவம் நடந்துச்சு, புதுக்கோட்டை பகுதியில் வடகாடு சம்பவம் நடந்துச்சு. அப்போ அவர் சொன்னாரு, இந்த வடகாடு சம்பவத்திற்கு யாருமே போகவில்லை, யாருமே செய்யவில்லை. செய்தியில கேட்டார், நீங்க என்ன சார் செய்வீங்கன்னு கேட்டாரு. நாங்க வந்து அது நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஆராய்ச்சி பண்ணி முடித்த பிறகு நாங்கள் பயங்கரமா என்னைக்கு எப்ப செய்வீங்க, என்ன பயங்கரமா செய்வீங்க? எதாவது ஆராய்ச்சி பண்றாங்களா? அவர் அந்த சம்பவம் குறித்து ஆராய்ச்சி பண்றாங்களா? ஓகே, வெளிப்படையா தெரியுது இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லிட்டு. அதான் சொல்றீங்க, பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீங்க உடனடியாக, நான் கண்டனம் கூட வேண்டாங்க, எனக்கு தெரியாதுப்பா, அந்த சமூகம் செய்திருக்காதுன்னு கூட நான் நினைக்கிறேன், நம்ம வேற ஏதாவது ஆறுதல் சொல்ல வேண்டியதானுங்க. வெறும் ஒரு ஒற்றை ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியல. நீங்க என்னங்க கட்சி தலைவர்? நீங்க கொலை செஞ்சிருக்காங்க ஒரு பையன், அவன் கொலையானவன் வீட்டில் நான் போய் ஆறுதல், நீங்க நிக்கிறீங்க, இப்ப கள்ளக்குறிச்சியில போய் நின்னீங்கல்ல, சாராயம் குடிச்சிட்டு செத்த உங்க வீட்டை போய் நின்னீங்களா இல்லையா? அதுல என்ன பிரச்சனை? ஓகே, இறந்து போயிட்டாங்க, அவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டாங்க, நான் போய் நிக்கிறேன். அதே மாதிரி இந்த பையன் வீட்டுல போய் உங்களுக்கு நிக்கல, எது தடுக்குதுன்னு கேட்கிறேன். எதுவுமே ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்பயும் போல பேச வேணாம், ஸ்டேட்மெண்ட்டே பேச வேணாங்க. நான் போய் அந்த பையனுக்கு ஆறுதலா போய் நின்றுட்டு வரேன். நான் எப்படி அஜித்குமார் வீட்டுக்கு போனேனோ அதே மாதிரி நான் கவின் வீட்டுக்கும் போயிட்டு வரேன். அந்த அப்பா அம்மாவுக்கு ஆறுதலா நான் நிக்கிறேன். அப்படி நின்றுருந்தீங்கன்னா ஓகே, என் தலைவர் எனக்கா நிக்கிறார்ப்பா அப்படின்னு அந்த சமுதாயம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் விஜய் வந்து உண்மையில காஸ்ட் நியூட்ரல் லீடர் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், நான் அதுல மாறுபடல. ஆனா உங்களை தப்பான ஸ்ட்ராட்டஜிஸ் தப்பா சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதனால நீங்க வீணா போயிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், இவ்வளவு பேர் வெளியேறாங்க. ஏன் வெளியேறாங்க? அப்போ நீங்க இந்த சோசியல் மீடியால இருந்து வெளியேற மாதிரி உண்மையான மக்கள் வந்து யோசிப்பாங்கல்ல, அப்ப நமக்கான லீடர், உண்மையான லீடர் யாருங்க நிக்கிறாங்க? திமுக கூட போறாங்க, அதிமுக போறாங்க, நம்ம வந்து யாரெல்லாம் போக மாட்டோம்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் போறாங்க, ஏதாவது பேசுறாங்க. நம்ம யாரும் பெருசா எதிர்பார்த்தோமோ அவர் போகவே இல்லையே, அவர் கண்டிக்கவே இல்லையே. எனக்கு உண்மையிலேயே ஒரு கேள்வி இருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு தலித் இளைஞர்கள் வந்துட்டு அந்த கட்சியில வந்து அதிகமா சேர்றாங்கன்னு ஒரு கூற்று வைக்கிறாங்க இல்லையா, அது உண்மையா? ஏன்னாக்கா சினிமா கவர்ச்சியின்பால் இழுக்கப்படுறவங்க வந்துட்டு வெறும் தலித்துகள் மட்டும்தான், தலித் இளைஞர்கள் மட்டும்தான் அப்படின்றது வந்து அந்த குறிப்பிட்ட மக்கள் மீதான ஒரு குறைவான மதிப்பீடா போயிடாது அப்படிங்கிற கேள்வியை ஒரு பக்கம் திருமாவளவன் உட்பட நிறைய பேர் கேட்கறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, எல்லா சமூகத்திலுமே இருக்காங்க. பட் நான் வந்து பார்த்தது, நான் மாநாடு வச்சு சொல்றேன், தலித் இளைஞர்களும் சரி வன்னியர்களும் சரி 2 பேருமே அதிகமா சினிமா படம், நான் ஒருத்தர் மட்டும் சொல்லலை. நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு காலத்துல வந்து விஜயகாந்த் அவர்களுடைய படம் வந்து சென்னையில ரிலீஸ் ஆயிட்டு நீங்க வந்து உளுந்தூர்பேட்டை அங்கிட்டு ரிலீஸ் ஆகாட்டி மரத்தை வெட்டி போட்டுருவாங்க. மரத்தை வெட்டி போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா வன்னியரும் இருப்பாங்க, ஆயுதோட 2 பேருமே இருப்பாங்க. அதுல அந்த படம் ரிலீஸ் ஆகல. விஜயகாந்த் உங்களுக்கு ஒண்ணு இல்ல, விஜயகாந்த் ஏன் மதுரையில் நிக்காம முதல்ல போய் விக்ரவாண்டியில நிக்கிறாரு, இல்ல ஏன் விருத்தாச்சலத்துல நிக்கிறாரு? அங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ். அதான் சொல்றேன்.
ஸோ அதனால வந்து நான் இது வந்து தலித் சமூகம் மட்டுமல்ல, வன்னியர் சமூகம் அப்படி இருக்கிறாங்க, முத்திரையர் சமூகம் அப்படி இருக்கிறாங்க. நீங்க ஃபேன் ஃபாலோயர்ஸா இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், இது 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. இன்னொன்னு, நான் பார்த்த வரைக்கும் இந்த கட்சியில் மாவட்ட செயலாளராக இருப்பவர்கள் அதிகமாக தலித்துகளா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இயல்பாகவே இவர்கள் தான் மக்கள் மன்றத்தோட தலைவர்களாக இருந்தார்கள். நீங்க ஒரு சமூக நீதிக்கு ஒரு பேரலான ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழக கழகத்தின் மேல கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த 2 பகுதிகளிலையும் 10 மாவட்ட செயலர்கள் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. நம்ம இந்த சமூக நீதிக்கு நம்ம பேசுறோம்ல, அப்ப அந்த சமூக நீதிக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க 10 பேர் போட்டிருக்கீங்க, ஒருத்தர் கூட கவுண்டர் சமூகத்தை நீங்க போடலைன்னா அது என்ன சமூக நீதினு ஒரு கேள்வி. அதுவும் எங்களுக்கான சமூக நீதினு அந்த மக்கள் சொல்றாங்க. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஆனா புஷி ஆனந்த் பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய மன்றத்துல இருக்கின்ற இந்த மாவட்ட செயலர்கள் இவர்கள் தான் இருந்தாங்க, அவங்க மட்டும் இருந்தா போதும். மோஸ்ட்லி அப்படியே அங்க இருந்து அப்படியே அவங்களே தானே மாத்தி இருக்காங்க, வேற எதுவுமே மாத்தல இல்ல. அதே அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இதுல மோஸ்ட்லி வந்து இருக்கிற மாவட்ட செயலர்களும் தலித்துகளாக இருக்கக்கூடிய, அது மட்டுமல்ல ஒன்றிய செயலராக இருப்பவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. மற்ற ஜாதியினரும் இருக்கதான் செய்யறாங்க. எங்க இந்த கேள்வி எழுப்புறாங்கனாக்கா, விசிகாவில இருந்தே அந்த கருத்தியல் ரீதியாக இயங்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இங்க வர மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா, அந்த புள்ளியில தான் அந்த கேள்வி எழுப்புறாங்க. 2வது ஆளுர் ஷானவாஸ் ஒரு பதிவை போட்டிருக்காப்புல, என்னன்னாக்கா, இன்னும் விஜய் வீட்டை விட்டே வெளியில வரல, கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டு இத்தனை நாள் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, இவரை நம்பி போய் தலித் இளைஞர்கள் போறாங்கன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், காட்டமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, கருத்தியல் ரீதியாக நிற்கின்ற இளைஞர்கள் நிச்சயமாக அப்படி போக மாட்டாங்க. கருத்தியல் ரீதியா முழு புரிதலோட இருக்கின்ற இளைஞர்கள் போக மாட்டாங்க. இல்ல மெல்ல மெல்ல புரிந்து கொண்டு விஜய் விட்டு விலகத்தான் செய்வார். இப்ப பாக்குறீங்களா, சோசியல் மீடியால வந்து நாங்க பெருசா நம்பணும் இந்த மாதிரி ஆணவ படுகொலை அவர் கண்டிக்கிற மாட்டேங்கிறாரு. நாங்க எதிர்பார்த்தது தமிழ் அரசாங்கம் இவரும் தனிச்சட்டம் இயற்றுங்க அப்படிங்கிற சொல்யூஷன் பெஸ்டா போறோம்னு நினைச்சோம். அது எதுவுமே நடக்கல. அப்படிங்கும்போது கருத்தியல் ரீதியாக புரியாத இளைஞர்கள் இருக்கிறாங்களான்னு இருக்காங்க. ரசிகர்களாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து அது அக்ராஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கருத்து தான், ஏன்பா யாருக்கு ஓட்டு போட போற, விஜய்க்கு ஓட்டு போட போறேன், ஏன் தெரியாது, தளபதிக்கு வராரு, தளபதி ஓட்டு போடுறேன், அவ்வளவுதான். அது நம்ம குடும்பத்துல கூட இருக்கிறாங்க. நான் ஒண்ணு யாரையோ குறை சொல்றேன், என் குடும்பத்தை சேர்த்து சொல்றேன். குடும்பத்துல இருக்கிற சில பெண்கள், ஆமா அவர் தான் ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போடக்கூடாது சொல்லு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு டிரைவர்கிட்ட பேசிட்டு போறேன், அவர் தான் தளபதி தான் சார் ஓட்டு போட போறேன், ஏங்க சும்மா குழப்பி விடுவோம் சார், எதுக்கு குழப்பி விடுறீங்க, சும்மா குழப்பி விடுவோம் சார், வர்றவங்களே வந்துட்டு இருக்காங்க, எதுக்கு சார் வரணும். இன்னொரு டிரைவர் தம்பி சொல்றாரு, நான் வந்து ஆமாங்க அவர் தான் ஓட்டு போட போறேன், அவர் நிறைய செஞ்சிருக்காரு, எதுல சினிமாலே நிறைய செஞ்சிருக்காரு. இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசக்கூடிய, கருத்தியல் ரீதியா ரொம்ப உள்ள போக மாட்டோம். எங்களுக்கு வந்து இவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த கட்சி என்ன செஞ்சிருக்கு, இந்த கட்சி என்ன செஞ்சிருக்கு, திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருக்காங்க செய்யல அப்படிங்கிற பெரிய பகுப்பாய்வு எல்லாம் இல்லாம பொத்தாம் பொதுவாக சார் அவங்க 5 வருஷம் வந்துட்டாங்க, இவங்க 5 வருஷம் வரட்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட இருக்காங்க இல்லையா. அவங்க பொத்தாம் பொதுவாக ஊழல் கட்சிகள். அப்ப ஊழல் கட்சிக்கு மாற்றாக நான் ஒன்று தேர்ந்தெடுக்கிறேன். சரி, மாற்றாக தேர்ந்தெடுக்கிற அந்த கட்சி உண்மையில நேர்மையான கட்சியாக முதல்ல செயல்படுதா? நீங்க வந்து கட்சியின் செயல்பாடுலேயே பல சிக்கல் இருக்குல்ல. இன்னைக்கு ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருக்காருங்க. அவர் என்ன சொல்றாரு, கடலூர் மாவட்டத்துல நீங்க வந்து கிட்டத்தட்ட 21 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. 3 பேர் வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு பேர் வந்து சில்வர் பீச், அவர் யாரா ராஜசேகர்னு தலைமை செயலராக இருக்கவர். சரியா? ஓல்டு பீச், இவர் வந்து புஷியோட பினாமி வந்து ராஜ்குமார். இவங்க 2 பேர் இல்லாம ராக் பீச் புஷி ஆனந்த். இது வந்து கோட் வேர்ட்ஸ். சில்வர் பீச், ஓல்டு பீச், ராக் பீச். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பேர் சில்வர் பீச்சும் ஓல்டு பீச்சும் சேர்ந்து they hand over the money to ராக் பீச். இந்த மெசேஜ் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அவர் பேர் சொல்ல நான் விரும்பல. அவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் நடக்கின்ற 21 லட்சம் ரூபாய் இப்ப மட்டும் கலெக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அமைச்சிருக்காரு. நிறைய பேர் பேசுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒன்றிய பொறுப்புகள் வருவோம்னு நினைக்கிறவங்க, சார் எப்ப சார் போடுவாங்க, என்கிட்ட காசு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இணை செயலாளராக என்ன போடுறேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் கட்சியில பயணிக்கலாமா வேண்டாமா? நான் அவங்ககிட்ட சொல்ற ஒண்ணுதான், நீங்க அந்த கட்சிக்குள்ள நான் போக மாட்டேன், தயவு செய்து உங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, காசை நான் கொடுத்துட்டேன் ஏமாந்துட்டேன்னு திரும்ப வராதிங்க. காசு செலவழிக்காம அந்த கட்சியில பயணிக்காத உங்களுடைய விருப்பம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சார் நான் 15 லட்சம் கொடுத்துருக்கேன் சார், 5 லட்சம் கொடுத்துருக்கேன் சார், 4 லட்சம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் பகிர்றாங்களா? நிறைய பேர் பகிர்றாங்க. ஏன்னா உங்க மேலேயே வந்து நீங்க ஒரு சோர்ஸ்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்ப உங்களுக்கு நிறைய சோர்ஸ் வந்துட்டே இருக்கு. நான் வந்து அப்பயும் சோர்ஸ் கிடையாது. இப்ப ஓப்பனா என்கிட்ட வர்றாங்க, சார் ஒன்றிய செயலர் பொறுப்புக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்க, நகர செயலர் பொறுப்புக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்க, சார்பணிகள் போடுறதுக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அது மாறுது. இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டமா அதுல கொஞ்சம் கம்மியா ஆயிரக்கணக்கில் தான் வாங்குறாங்க, லட்சக்கணக்கில் போகல. சென்னை மாதிரி மாவட்டங்களா லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. சரி, இவ்வளவு வாங்குறீங்கல்ல, அதை வாங்கி கட்சிக்கு ஏதாவது செலவு பண்றீங்களா? அதுவும் கிடையாது. மறுபடியும் நீங்க வந்து தலைமையில இருந்து இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஏதாவது போயிருக்கா, இல்ல அடுத்தடுத்த கிளையில நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா? அதுவும் கிடையாது.
ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாரு, கூட்டம் நடத்தி ஐயா எல்லாரும் காசு கொடுங்க, அதெல்லாம் கிடையாதுப்பா நீயே நடத்திக்கோ. அடுத்தா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கேண்டிடேட் செலெக்ஷனுக்கு ஒரு கேண்டிடேட் எப்படியா பிடிச்சு கொண்டு வா, நீங்க வந்து முதலமைச்சராக போற கட்சியில இது பாருங்க, யாராவது பிடிச்சு கொண்டு வா, 2 கோடி ரூபா 2 கோடி ரூபா கொடுத்து அவர் எப்படியா தக்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர் கேண்டிடேட் ஆக்கிடலாம். மாவட்ட செயலாளர் ரொம்ப தெளிவா மாறிட்டு இருக்காங்க இன்னைக்கு. சார் நான் நிக்கலங்க, அண்ணே நான் நிக்கலனே, யாராவது துணை இணை பிடிச்சு கொண்டு வரேனே பரவாயில்ல, யாராவது பிடிச்சு கொண்டு வா, பிடிச்சு கொண்டு வந்து கேண்டிடேட்டா மாத்து. கேண்டிடேட் போறதே சிக்கல் இருக்கு இப்ப. ஆமா, எப்படி அதான் சொல்றேன், இந்த கட்சி வந்து வெல்லும் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் நிச்சயமாக கேண்டிடேட் வரும். இல்ல இந்த கட்சிக்கு ஒரு நீட்சி இருக்கு, 2026 ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா இருக்கும், 2031 அவர் மாற போறார். 2020 நம்பிக்கை கூட ஏற்படுத்த முடியாத லெவலுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க, 2026க்கு பிறகு இந்த கட்சி என்னவாக இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்ப வெளியில ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்குல்ல. விஜய் வந்து படத்துக்கு கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய பத்திரிகையாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு உண்மையா பொய்யான்லாம் தெரியுது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த யூகத்தை வந்துட்டு வலுப்படுத்துதோ? கண்டிப்பா என்கிட்ட சொல்ற பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, என்கிட்ட சொல்ற சினிமா சைட்ல இருந்து பேசுறவங்களே, சார் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற டைரக்டர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு, அடுத்தடுத்த திரைப்படங்கள் பண்றதுக்கு அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு, அவருக்கே தெரிஞ்சு போச்சு இது தேர்மா தேராதாங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னும் பிலீவ் பண்றேன், அவர் உண்மையிலே ஃபுல் டைமர்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபுல் டைமரா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். பட் ஆனா அந்த நம்பிக்கை நடக்குமாங்கிறது எனக்கே பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய கட்சியை வந்து அவர் ஓன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிக்காக நான் இவ்வளவு நேரம் செலவிடுகிறேன், இந்த கட்சியை வந்து நான் அடுத்த லெவல் கொண்டு போறேன் அப்படிங்கிற அளவில் எந்த அளவில் இருக்கார் அப்படிங்கிற பெரிய கேள்வி. ஒன்றும் இல்லை, நீங்க மை டிவிக்கே ஆம்ப் லான்ச் பண்றாங்க இல்லையா, இந்த லான்ச் பண்ணும்போது என்ன பண்றாங்க, நீங்க பெரிய லிஸ்ட் வாசிக்கிறார் புஷியானந்த், கிட்டத்தட்ட 2,80,000 ஏதோ ஒரு கணக்கு சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், விஜய் அவர்கள் 2,90,000 ஓகே, விஜய் அவர்கள் இந்த 2,90,000 பேருக்கு பொறுப்புகள் போட்டு என்னை கையெழுத்து போட்டார், இல்ல புஷியானந்த் என்னை கையெழுத்து போட்டார், இதெல்லாம் போட்டு என்னைக்காவது நீங்க வெளிப்படையா பாத்தீங்களா? நீங்க வந்து டிவிகே விஜய் ஹெச்கியூன்னு ஒரு பேஜ் இருக்கு, டிவிகே ஹெச்கியூன்னு ஒரு பேஜ், 2-3 பேஜ் இருக்கு. இந்த பேஜஸ்ல அபிஷியலா இந்த மாவட்டத்தோட இந்த ஒன்றை செயலர் வருதான் அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கா, மாவட்ட செயலர்கள் வந்திருக்கு, இணை துணை பொறுப்பு வந்திருக்கு, ஒரு 4-5 சார்பணிகள் வந்துச்சு, இதான் வந்துச்சு. அப்போ நீங்க மேடையில விஜயை வச்சுக்கிட்டே அவர் போய் பேசுறாரு ஒருத்தர், அதுவே அவருக்கு தெரியல. ஆனா உண்மையில 2,80,000 போட்டோம் கேட்கணும்ல அவரு. ஏன்னா மாவட்ட செயலரே போடணும்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் பேசிட்டு இருக்காரு, சைதாப்பேட்டைக்கு இன்னும் போடலையா, தூத்துக்குடிக்கு போடலையா, இன்னும் ஒரு 6 மாவட்டத்துக்கு போடாம இருக்கீங்களா, அதை எப்ப போட போறீங்கன்னு விஜய் கேட்கணுமா கேட்கக்கூடாது? எங்க 6 மாசத்துல 8 மாசம் தேர்தல் வச்சிருக்கீங்க, உங்க மாவட்ட செயலர் சைதாப்பேட்டைக்கு போடலங்க. சரி, மாவட்ட செயலாளரே போடலன்னு சொல்றீங்க, ஆனா அதே மேடையில வந்து குறிப்பிடுறாங்க 69,000 பூத் ஏஜென்ட்ஸ் நியமிச்சுன்னு சொல்லிட்டு அது விஜயே கேள்வி எழுப்பி இருக்காருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதாங்க. அந்த 69,000 கொண்டு போய் புஷியானந்த் ஒவ்வொரு மாவட்ட செயலர் லிஸ்ட் வாங்கி அதை கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுக்குறாரு. விஜய் என்ன பண்றாரு, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆதோ ஒரிஜினல் கொடுத்து இதெல்லாம் வந்து மாவட்ட பூத் ஏஜென்ட்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறதுக்கு நீங்க வேலையை ஆரம்பிங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ்ல இருக்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இருக்க பசங்க ஃபோன் பண்றாங்க, பல ஃபோன் நம்பர்ஸ் போக மாட்டேங்குது, ஃபேக் ஃபோன் நம்பர்ஸ், சும்மா எழுதுறதானே 98455 எழுதி விடுறது, அது ஒண்ணு 10 நம்பர் எழுதி திருப்பி எழுதி விடுறது. அடுத்ததா ஃபோன் பண்றாங்க, யார் பண்ணி, நான் அதிமுக இருக்கேன், எனக்கு எதுக்கு தமிழ் வெட்டுக்குள்ள நீ ஃபோன் பண்ற அப்படின்னு கேட்கறாங்க. ஒருவேளை அதிமுக மொத்தமா இங்க வந்துருச்சு, அதனால அங்க அது அவங்களுக்கு தெரியணும்ல, அவர் சொல்லணும்ல, ஆமாப்பா இவ்வளவு நாள் நான் இருந்தேன் எடப்பாடி பழனிசாமி விட்டு நீங்க விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதாவது உண்மை சொல்லணும்ல. அதே மாதிரி நிறைய பேர் இன்னொரு லேடி எடுக்கிறாங்க, ஏங்க யாருங்க நீங்க, என் நம்பர் எதுக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க, இல்லாட்டி உங்க ஃபோன்ல எடுத்து யார் நம்பர் இருக்கோ எழுதி வச்சு அனுப்பிச்சு விட்டுறது, தேவை 69,000 கணக்கு. நீங்க பூத் ஏஜென்ட்ஸ் போறது ரொம்ப ஈஸிங்க, என்னால கூட போட முடியும். நான் வந்து வாக்காளர் நீங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட பூத் வார்டு 93 ஓகே, ரமேஷ், சுரேஷ், வெங்கடேஷ், 240 பேர் இருக்காங்கனாக்கா ஒரு ஆளை போட்டு எழுதிடலாம். ஆனா எங்க நான் மாட்டிக்குவேன்னா, அந்த ரமேஷ்கோ சுரேஷ்கோ வெங்கடேஷ்கோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ரமேஷ் நீங்க தமிழ் வெற்றி களத்தில் இருக்கீங்கன்னா யாரு பண்ணின்னு அவரு கேட்டாருன்னா அங்க மாட்டிக்குவீங்க. அப்படி கிட்டத்தட்ட 25,000 டேட்டா ஃபேக். ஓகே, 69,000 முதல்ல அந்த 69,000 நீங்க பாருங்க. 69,000 என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 69,000 பூத் இருக்கு, ஒரு பூத்துக்கு ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க. இந்த ஒருத்தர் ஒரே ஒரு தம்பினால போய் எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியுமானா அதுவே கவர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து 1000 to 1200 வாக்காளர்களை நேரடியாக போய் பார்க்கணும். குடும்பம்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 400 குடும்பத்தை போய் பார்க்கணும். ரெண்டாவது அந்த பூத்துல கிட்டத்தட்ட போலிங் ஸ்டேஷனே அவ்வளவு இருக்குமே, ஒரு 10 இருக்குமே, அந்த 10க்கு ஒவ்வொரு ஆள் போடணும், அதுக்கும் போடணும். இவங்க ஒரு பூத்துக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்க, அந்த பூத்து போட்டதுல 25,000 ஃபேக். இப்படிதான் இருக்கு. அப்போ நீங்க சொன்ன டேட்டால இந்த ஒன்றியம் நகரம் கிளை அது பொய், அது போடவே இல்லை. அதை நான் போட முடியாதுன்னா போட முடியும், லிஸ்ட் எல்லாம் எப்பயோ வாங்கிட்டாங்க, ஆனா அவர் போடுறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா அது போட்டீங்கன்னா உங்களுக்கு வசூல் ஆகாது. நீங்க போடாம வச்சிருக்கா நீங்க வசூல் பண்ணிட்டே இருக்க முடியும். இது வந்து அந்த எலெக்ஷன் வரைக்கும் இதே மாதிரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு ஒருத்தர் இருப்பாரு, சார் எனக்கு மாநில பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கொடுக்குறேன் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே காலம் தாழ்த்திட்டே இருப்பாங்க.
இப்போ மாவட்ட செயலரே சில பேர் பதவிகளும் தூக்கியிருப்பாங்க. இல்லை உனக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். இது எப்போ சொன்னாங்கன்னா போன அக்டோபர்ல சொன்னது. கிட்டத்தட்ட 1 வருஷமா இல்லை வந்து 8 மாசமா மாநில பொறுப்பும் போடவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் விலை பேசி விற்கணும். ஒன்றியத்திலேயே வந்து போட்டவங்களை திடீர்னு எடுக்கிறது, வேற ஒருத்தர் போடுறது, அதுக்கு காசு வாங்குறது. இப்போ திருநெல்வேலியில ஒரு மாநில இருந்தார், இறந்து போனார். அவரோட பொறுப்புக்கு ஒரு 3 பேரை காசு வாங்குறது. இப்படி எங்கெங்கெல்லாம் காசு வாங்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் காசு வாங்கி ஒருத்தர் பதுக்கிட்டே இருக்கார். அப்போ உங்களோட கட்சிக்குள்ள இருக்கின்ற இந்த ஊழலையே கட்டுப்படுத்த முடியாதவர் வெளியில் வந்து எந்த ஊழலை கட்டுப்படுத்த போகின்றார்? அதானி ஊழல் கட்டுப்படுத்த போறீங்களா, இல்ல அம்பானி ஊழலை கட்டுப்படுத்த போறீங்களா? எதை கட்டுப்படுத்த போறீங்க நீங்க? குறைந்தபட்சம் உங்க இயக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்புறம் இவ்வளவு பெரிய அரசு நிர்வாகத்தை இயக்கக்கூடிய சக்தி எப்படி? ரொம்ப கஷ்டங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சாதாரண விஷயமா? ஆமா. இன்னைக்கு நம்ம எந்த முதலமைச்சர் இருந்தாலும் அவரோட விமர்சனம் வைக்கிறோம், என்ன அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலன்ட்டு. ஆனா இது எத்தனை துறைகள் இருக்கு, நிச்சயமா அதுல வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? ஏதாவது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் அதிகாரிகள் சேர்ந்து தமிழ்நாட்டை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அதிகாரி தப்பு பண்ணா கூட அது முதலமைச்சர் தான் நேரடியா பாதிக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது எப்படி ஒரு கையாளுவாருங்கிற நம்பிக்கை போயிட்டு ரொம்ப கஷ்டங்க. நீங்க ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூல்ல மூலையில இருக்கிற ஸ்கூல்ல ஏதோ ஒரு பிரின்சிபல் தவறு செய்யணும். நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்கிறது? சரி இல்ல எடப்பாடி என்ன பண்றார்? கேள்வி எழுப்புறோமா? இதான் நம்ம தொடர்ச்சியா கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த நிர்வாக நாளே என்னன்னு தெரியாம நான் நிர்வாகத்துல நான் முதலமைச்சராக போறேன் கூடி விரைவில், நான் என்ன சொல்றேன், அதற்கு நீங்கள் உங்களை எவ்வளவு தூரம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? தயார்படுத்திட்டீங்களா? ஓகே, எனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்றேன், நீங்க அட்லீஸ்ட் தமிழ்நாடு வெப்சைட் எடுத்து எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு படிங்க, பாருங்க என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு, திராவிட கட்சிகள் எப்படி ஆட்சி அமைச்சாங்க, எப்படி வந்து காங்கிரஸ் ஆட்சி இழந்தது, இது எல்லாத்தையும் படிங்க. அட்லீஸ்ட் நான் ஃப்ரீ டைம்ல அதாவது செய்கிறேன்னு சொன்னா ஓகே, அட்லீஸ்ட் ஒரு லாங் டேர்முக்காவது விஜய் அவர்கள் அது பண்றாரு பார்க்கலாம். அது எதுவுமே வெளிப்பட மாட்டேங்குதே. விஜய் அவர்கள் இப்ப என்ன மாநாடு நடத்த வரைக்கும் பேசாம இருங்கப்பா, எதுவுமே அறிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டாம், எந்த பிரச்சனைக்கும் உள்ள போக வேண்டாம், பேசாம இருங்க. மதுரையில் மாநாடு நடத்தணும் 21ஆம் தேதி, அது வரைக்கும் நம்ம பேசாம இருப்போம். மாநாடு முடிஞ்சோன்னா 1 மாசம் லீவ் விட்டுருவாங்க. லீவ் விட்டுட்டு செப்டம்பர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, செப்டம்பர்ல மக்கள் நிகழ்ச்சி இன்னும் நடத்த போறோம். என்னப்பா நடத்த போறீங்க? பூத் கமிட்டி மாநாடு நடத்த போறோம். எங்க? தஞ்சாவூர்ல நடத்த போறோம். திரும்ப 1 மாசம் லீவ் விட்டுட்டு அக்டோபர்ல அடுத்ததாக தூத்துக்குடி பக்கம் ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நடத்துவோம். இப்படித்தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர உண்மையான மக்கள் பிரச்சனைகளுக்காக நாம் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அவர்களிடம் இல்லவே இல்லை. ஆக்சுவலா பாலிடிக்ஸ்ல லீவுங்கிற வார்த்தையை நீங்க தான் இப்ப அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. மேபி உங்களுக்கு எனக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்காதீங்க. இந்த கிரெடிட்டை வந்து தயவு செய்து திருவாளர் ஜான் ஆரோக்கியசாமி கொடுங்க. இந்த வார்த்தையை இந்த கல்ட்டு பிரதர், அவர் கல்ட்டு பிரதர் அப்படின்னா அது ஜான் ஆரோக்கியசாமி. பிரதர் கட்சிக்கு லீவ் விட்டுருக்கோம் அப்படின்னா அது ஜான் ஆரோக்கியசாமி. இதெல்லாம் வந்து அவர் கண்டுபிடித்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு அவர் தான் வந்து கிரெடிட் நம்ம கொடுக்கணும். இன்னொரு பக்கம் இந்த 2 கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துறாங்க. ஆமா, கிட்டத்தட்ட இந்த மாபெரும் கட்சிகள் கூட 1.5 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக அதுக்கப்புறம் இப்ப 2 கோடின்னு சொல்றாங்க. சரி, அவங்களுக்காவது ஒரு 50 ஆண்டு கால வரலாறு இருக்கு. அதிமுக சொல்லுது இந்த ஓராண்டுக்குள்ள இந்த 2 கோடி 1.5 ஆண்டுக்குள்ள இந்த 2 கோடிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை? அது ஏன் கேட்குறேன்னா, நிறைய பேர் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க, இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய கிரைட்டீரியாலாம் கிடையாது இந்த சேர்றதுக்கு, யார் ஒன்னா சேர்ந்துடலாம், சின்ன சின்ன பசங்களாம் சேர்ந்துருக்காங்க, 18 வயது மூப்படையாத நிறைய பேர் வந்துட்டு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வருது. அது அந்த அளவுக்கு உண்மையா? இல்ல அதுல மட்டும் நான் மாறுபடுறேன். ஏன்னா இந்த ஆப் வந்து உண்மையிலேயே நல்ல அற்புதமான ஆப் தான். ஏன்னா இது ஆப்பாக இருக்கிற மாதிரி வெப்சைட்டா இருந்துச்சு. tvk.family, அப்புறம் வாட்ஸ்அப் பாட்டு, அதே மாதிரி டெலிகிராம் பாட். நீங்க ஒரு நம்பர் போட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு கேட்கும். அதுல ஏன் வந்து நல்ல ஆப் இல்ல நல்ல வெப்சைட்னு சொல்லி சொல்றேன்னா, நீங்க வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை முதல்ல போடணும். அது வந்து வாக்காளர் பட்டியலில் போய் டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வரும். உங்களுடைய எந்த தொகுதி எந்த பூத் வரைக்கும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி இது நீங்க தானா, உதாரணத்திற்கு ஓகே ஜெகதீஸ்வரன் அம்பத்தூர் தொகுதி 93வது வார்டு அவருடைய பூத் வந்து இது அப்படிங்கிற அளவிற்கு வந்துருச்சு. அது வந்த பிறகு ஓகே நான் தான் அப்படின்னு ஓகே கொடுத்த பிறகு என்னுடைய ஃபோட்டோ கேட்கும். என்னோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் தான் நான் மெம்பர் ஆக முடியும். ஸோ அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் சேரவே முடியாது. அது 55 வயசு 60 வயசா கூட இருந்துட்டு போகுது. அந்த அக்யூசேஷன் வந்து போய் தான் அது போய் சும்மா வைக்கிறாங்க. அது வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க அது வேற எதுலையாவது வைங்க, பட் இதுல ஆனால் கிடையாது. ரெண்டாவது, லட்சக்கணக்கான பேர் இணைந்தார்களா? ஆம், இணைந்தார்கள். மார்ச் 8ஆம் தேதி 2024 விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்ட பிறகு லட்சக்கணக்கான பேர் இணைந்தார்கள். மோஸ்ட்லி இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இணைந்தார்கள். இது மட்டும் இல்லாம கேரளால இருந்து மகாராஷ்டிரால ட்ரை பண்ணி அவங்கள ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இல்லை. நிறைய பேர் வந்து ஓப்பன் நினைச்சிட்டு பண்ணாங்க. பாண்டிச்சேரி வாக்காளர் பட்டியல் கூட அப்ப இணைக்கல, ஒன்னன் ஒளி தமிழ்நாடு மட்டும் தான். அப்பொழுதே வந்து ஒரு 45 லட்சத்துல இருந்து 60 லட்சம் பேர் இணைந்தார்களா? ஆம், இணைந்தார்கள். விஜய் மேல பெரிய அபிப்பிராயம் கொண்டு விஜய் அவர்கள் ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகின்றார் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த நம்பர்ஸ் இன்னைக்கு என்னவா இருக்குது, அதை ஒரிஜினல் டிக்ளேர் பண்ணும்போது 70 லட்சம்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு அந்த 70 லட்சத்தை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த 70 லட்சம் இவங்க நினைக்கிற மாதிரி அந்த 2 கோடி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகக்கூடிய வாய்ப்புகளே இல்லை.
அதுதான் நான் கேட்கறேன். ஏன்னாக்கா இந்த 70 லட்சம் நம்பருங்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய கிரேஸ்ங்கிறது அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ரொம்ப குறைவான மதிப்பிட முடியாது நம்மளால. ஆனா இந்த 2 கோடிங்கிற நம்பரை திருப்பி இவங்களே வந்துட்டு உறுதிப்படுத்துறாங்க. ஏன் நான் கேட்கறேன்னாக்கா, சமீபத்தில் ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு ஆங்கில நாளேடு வந்துட்டு ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க. அதை குறிப்பிட்ட இத்தனை ஆயிரம் ஏஜென்ட் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, டைரக்டா டிஎம்கே வந்துட்டு முதல் தேர்தலே வீழ்த்த போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறாங்க. அதை அங்கீகரிச்சு அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அப்ப இது அவங்க நம்புறாங்களா, இல்ல ஒரு இந்த நம்பர்ஸை வெளில சொல்றதன் மூலமா நம்ம கட்சிக்கு வந்துட்டு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி? இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லையா, இது பல நாளிதழ்கள்லையும் பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஆள் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஓகே, அந்த ஆளை வச்சு அப்பப்ப ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்டோரிஸை ஏன் இந்த மீடியாவும் பப்ளிஷ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டிஆர்பி வருது. ஓகே, விஜய் அப்படிங்கிற முகத்தை போடும்போது ஒரு காலத்துல ரஜினி அப்படின்னு பேசினா டிஆர்பி ஏறும். ரஜினி அவர்கள் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரவே இல்லை, அது ஒரு விஷயம். பட் ஆனால் ஏறும். ரஜினி பற்றி டிபேட் எடுத்து அது நல்லா ஓடும். அதே மாதிரி விஜய் ஆரம்பத்தில் அது இல்லை. விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த ஒரு டிபேட் இருக்கு, அது ஓடுது. அதனால இந்த மாதிரியான ஸ்டோரிஸை வந்து நான் என்ன கேட்டால் ஸ்டோரிஸ் பிளான்டிங்னு சொல்லுவேன். இது தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பேட்டிலே பார்க்கலாம் யார் அதை பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரிஜினல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு, புஷியானந்த் ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு. இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களா? இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி இந்த பேட்டியை கொடுக்குறாரா? அது இது வந்து ஒரு பிளான் பண்ணி இதை வந்து எழுதுங்க, எம்ஜிஆர் படத்தை எடுத்துட்டு விஜய் அவர்கள் படத்தை போட்டு நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரிஸ் பிளான்டிங் நடக்குது. ஓகே, இது உடனே அப்படியே எம்ஜிஆர் மாறிடுவாரா? உண்மையிலேயே அந்த கட்டுரை எழுதியவர் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்தார், எம்ஜிஆர் ஆவதற்கு என்ன செய்தார், ஒரு மக்கள் திலகமாக இல்ல வந்து ஒரு பெரிய முதலமைச்சராக பெரிய லாங் டேர்மா இருந்தார்னா அதற்கு அவர் போட்ட உழைப்பு என்ன, விஜய் வந்து இன்னைக்கு அந்த கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கணுமே தவிர இந்த அளவுக்கு அதை யோசிக்கணும்ல. எம்ஜிஆரே இப்படி இருந்திருந்தா ஆகியிருக்க முடியுமா? சும்மா நான் ஆணையிட்டால்னு ஒரு போஸ்டர் வந்துச்சுன்னா அந்த போஸ்டர் எடுத்து போட்டு பாருங்க, அவரு நான் ஆணையிட்டால் சொன்னார், இவரும் நான் ஆணையிட்டால் சொன்னார், அப்ப இவர் தானே ஆட்சியை பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான மோசமான ஒரு இடத்துல நம்ம இருக்கும் தான் நான் பார்க்கிறேன். இதை எடுத்து போட்டு ஆதவர்ஜுனா வந்து சந்தோஷப்படலாம், அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹீஸ் அ கேம் சேஞ்சர் சந்தோஷப்படலாம். ஆனால் நிதர்சனம்னு ஒன்று இருக்குல்ல, நிதர்சனத்தில் நீங்க அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும் பொழுது 67 77 உண்மையிலே அதெல்லாம் எந்த அளவிற்கு திமுக எவ்வளவு வேலை பார்த்தாங்க, அதிமுக எவ்வளவு வேலை பார்த்தாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க, எம்ஜிஆர் எவ்வளவு கூட்டங்கள் பேசினார், கலைஞர் எவ்வளவு கூட்டங்கள் பேசினார், அண்ணாதுரை எவ்வளவு கூட்டங்கள் பேசினார், மக்களிடம் வந்து எப்படி அரசியலை கொண்டு போய் சேர்த்தார்கள் இவர்கள் எல்லாம், அந்த புரிதல் எல்லாம் இருந்திருந்தால் அவருக்கு ஆதவர்ஜுனாக்கு தெரியும். ஆதவர்ஜுனாவே என்னன்னா மேம்போக்கதான் அரசியலை பார்க்கிறாரு. 67 77 67 77 நம்பர் சொல்றாரே தவிர 67 77 என்ன நடந்துச்சுன்னு அவரே இந்த புத்தகங்களை படிக்காம தானே இருக்காரு. அவர் படிச்சாலும் அவர் தெரிஞ்சுள்ள உண்மையெல்லாம். எனக்கு அங்கதான் ஒரு கேள்வி என்னன்னாக்கா, நீங்க இப்ப சொன்னீங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருந்தா ஃபோன் பண்ணி செக் பண்ணாங்க, பூத் ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வேலை கொடுக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட ஆதவர்ஜுனாவை வந்து இந்த நோக்கத்திலே செயல்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க? வேற வழி இல்லாம போய் அங்க மாட்டிக்கிட்டோம். வேற வழி இல்லைங்க. அவர் என்ன பண்ணுவாரு, விசி கலந்து வந்திருக்காரு, இப்ப டிவிக்கு விட்டுட்டு போனாருன்னா எங்க போவார் அவரு? இன்னொன்னு அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி போகும்ல, போக்கிடம் இல்ல. ஆமா, அவரு ஓகே ஏன்னா இங்க ஒரு 6 மாசம் இருந்தாரு, அங்க ஒரு 6 மாசம் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர் 2026 வரைக்கும் வேற வழியே கிடையாது, அங்கதான் போய் ஆகணும். 2026க்கு பிறகு சில உண்மைகளை அவர் பேசலாம். ஆமா இதெல்லாம் நடந்துச்சு, நான் உண்மைகளை பேசுறேன் இல்ல. அதே மாதிரி நீங்க ஆதவர்ஜுனா வந்து பல சேனல்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் யூடியூப் மீடியாலையும் அவர் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வளவு மோசமா கட்சி நடந்துச்சுன்னா இப்படிதான் ஜெயிக்குமா தோக்குமாங்கிறது தெரியும், இவ்வளவு பர்சன்டேஜ் ஏன் மோசமா போச்சு அப்படிங்கிற சில உண்மைகளும் அவர் உடைத்து பேசலாம். இன்னைக்குமே ஆதவர்ஜுனா என்ன யோசிக்கிறாரு, ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போயிடலாம், ஏதாவது கூட்டம் திமுக கூட்டணிக்கு அவங்க போக விரும்பல, அப்ப வந்து அதிமுக கூட்டணி வந்துடும், எடப்பாடி பழனிசாமியை வந்து அவர் உடைச்சிட்டு வந்துருவாரு அப்படிங்கிற இன்னுமே ஒரு பிம்பத்துல தான் இருக்காங்க. நீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கால் பண்ணியும் கூட இவங்க ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் வருவார். யார் ஓபிஎஸ் யார் கால் பண்ணது? இப்ப விஜய் அவர்கள் ஒரு கால் எடுத்திருக்கலாம்ல. ஓகே, ஓபிஎஸ் அவர்கள் வெளியே இந்தியா விட்டு வெளியே வர்றாரு, ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது, பண்டோடி ராமச்சந்திரன் வந்து இந்தியா விட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விஜய் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லி சொல்றாங்க, அது மறைமுகத்துல பேசவும் செஞ்சிருப்பாங்க. ஆனா ஏன் வந்து விஜய் அவர்கள் அரவணைக்கல? ஒரே ஒரு காரணம் தான், எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு நம்ம கூட வரப்போறாரு, அவர் கோச்சுக்குவாரு, அதனால நம்ம வேண்டாம். இன்னமும் அந்த செகண்ட் ஃபெடல் எடப்பாடி வருவார் நினைச்சு அவ இன்னுமே அது செகண்ட் ஃபெடலா இல்ல பிரைமரியாவும் தெரியல, நம்ம அந்த கூட்டணிக்கு போயிடுவோம். டிசம்பருக்கு பிறகு எல்லாமே மாறப்போகுது. இந்த பிம்பத்தை தான் கட்டமைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த பிம்பத்துக்கு தான் விஜயும் நம்பிக்கொண்டே இருக்கிறார். ஜனநாயகன் ரிலீஸ்க்கு பிறகுதான் உண்மையிலேயே விஜய் என்ன செய்ய போகின்றார், அவருடைய கள நிலவரத்தை பார்த்து ஓகே நமக்கு உண்மையான வாக்கு சதவீதம் என்ன. நீங்க வந்து ஜான் புஷி ஆனந்த் ஆதவர்களை தள்ளி வச்சுட்டு உண்மையான வேற யார்ட்டையாவது பற்றி பேசும்போதோ இல்லை சினிமா சர்க்கிளே கூட பேசும்போதோ அவங்களே கூட தெளிவாக சொல்லுவாங்க, இல்லை சார் வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி களம் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிய வைப்பாங்க. அதற்கு பிறகு அவர் கூட்டணியா தனிச்சு போகலாமா, நிற்கலாமா, நிற்க வேணாமா போன்ற விஷயங்கள்லாம் முடிவு பண்ண நான் பார்க்குறேன். ஓகே, இன்னொரு பக்கம் இப்போ நீங்களோ நானோ வந்துட்டு ஒரு கட்சிக்கு செயல்படுறோம்னாக்கா நம்மகிட்ட பெரிய பொருளாதாரம் கிடையாது, எதுவும் கிடையாது.
இப்போ ஆதவர்ஜுனா மாதிரியான ஆட்கள் வந்துட்டு பெரும் பணம் படைத்தவர்கள், அந்த பின்னணியில இருந்து வராங்க அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அவர் தான் பெருமளவு பணம் செலவு பண்றாருன்னு சொல்லிட்டு. இன்னமும் அந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா நம்புறாரா ஏதாவது மாத்திர முடியும்னு சொல்லிட்டு? இல்லைங்க, நம்புறாரு நம்பலன்னு இல்ல, அவர் வந்து வேற வழி இல்லை. அவர் யார் செலவு செய்வா? விஜய் அவர்கள் செலவு செய்ய ரெடியா இல்ல. அவர் தலைமைத்துவத்துல இருக்கக்கூடிய விஜய்க்கு அந்த எண்ணம் இல்ல, முதலமைச்சர் கனவு இருக்கக்கூடிய விஜய்க்கு அந்த எண்ணம் இல்லைனாக்கா ஆதவர்ஜுனாக்கு எங்க இருந்து அந்த தேவை வருதுன்னு கேட்க. யாருமே இந்த கட்சியில சேர முடியாத ஒரு நிலையில ஆதவர்ஜுனா சேர்கிறார், பொதுச் செயலாளராக வர்றாரு அப்படின்னா எப்படி சேர்த்தாங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. இவரை மாதிரி இன்னும் சொல்ல போனா இவரை விட பன்மடங்கு அறிவாளிகளான பன்மடங்கு அனுபவசாலிகள் உள்ளே வர தயாராக இருந்தார்கள். அவங்களெல்லாம் சேர்க்காம ஆதவர்ஜுனாவை ஏன் சேர்க்கிறாங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆதவர்ஜுனா மட்டும் எப்படி அவருக்கு என்ட்ரி கிடைச்சது? இல்ல ஆதவர்ஜுனாக்குமே ஒரு அரசியல் அடையாளம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு ஒரு வேலை. இல்லைங்க, அது மாதிரி எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கல்ல. நான் சொல்றேன்ல, ஒரு பெரிய லிஸ்டே வந்துச்சு. அவங்கெல்லாம் என்ட்ரு ஆக முடியலையே, ஆதவர்ஜுனா என்ட்ரு ஆனாரு. ஒரே ஒரு காரணம் தான், நான் செலவை பார்த்துக்கிறேன், இல்ல நான் வந்து இவ்வளவு கொடுக்க விரும்புறேன், விஜய் அவர்கள் இல்லை நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க செலவு பார்த்துக்கங்க. ஓகே, இதான் நடந்த டீலிங். அப்போ இந்த மாதிரி நான் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டீலிங்கோட உள்ள வரும் பொழுது அவருக்கு அந்த என்ட்ரி கிடைக்குது. என்ட்ரி கிடைக்குதே தவிர விஜய் அவர்களோட ஆக்சஸ் கிடைக்குதுன்னா ஆக்சஸ் கிடைக்கல. இன்னும் பெருசா விஜய் சந்திக்கிறது இப்ப மேபி இப்ப கொஞ்சம் மாறலாம். இந்த ஃபேக் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆதவர்ஜுனாவோ இல்ல மற்றவர்களோ போய் சொல்லும் பொழுது புஷி ஆனந்தை கூப்பிட்டு அவர் கண்டிச்சிருக்கலாம். ஏன்னா 2-3 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு, இந்த ஸ்டிக்கர்ல வந்து புஷி ஆனந்தோட படத்தை சேர்த்து போடுறாரு, அந்த ஸ்டிக்கரை கிழிக்கிறாங்க. அதற்கு பிறகு விஜயோட போட்டோ மட்டும் போட்டு போடுறாங்க. அவர் புஷி ஆனந்தை கூப்பிட்டு கேட்கிறாரு. புஷி ஆனந்த் வந்து கூப்பிட்டு மாடச்சேரெல்லாம் வச்சுட்டு ஏன் மாதிரி போட்டீங்க? அவர் சொல்றாரு, அண்ணன் நீங்க தானே போட சொன்னீங்க, அவன் போட தானே செய்வோம். இல்லை, எனக்கு ஒரு டவுட் வருது. நிறைய பேட்டிகள் பார்க்குறோம், நிறைய அந்த சில நிகழ்வுகள்லாம் நடக்கும்பொழுது என்ன பண்றாங்க, புஷி ஆனந்த் வாழ்க, புஷி ஆனந்த் துணை முதலமைச்சர், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கத்துறதை பார்க்குறோம். அப்போ கத்தாதீங்கன்னு சொல்ற, ஒருவேளை கத்துங்கன்றத அப்படி சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, நீங்கள் வந்து என்னுடைய கால்களை எப்பொழுதுமே விழக்கூடாது, என்னுடைய புகைப்படத்தை வைத்து நிரந்தர பொதுச்செயலாளர் என்று நீங்கள் சொல்லவே கூடாது, நீங்கள் தளபதியின் புகைப்படத்தை மட்டும்தான் வைக்க வேண்டும் தவிர என் புகைப்படத்தை வைக்கவே கூடாது. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, என் காலில் விழு, என் நிரந்தர பொதுச்செயலாளர் பேனர் அடி, ஏன் போட்டோ பெருசா போடு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, முதலமைச்சர் வேட்பாளர் என்னது, நீங்கள் விரும்பும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரா போட ஸ்டிக்கர் போடுறீங்கல்ல, அதுல எதுக்கு புஷி ஆனந்த் போட்டோ வருது? அதுக்காக தான் கேட்கிறேன். அது யார் போட சொல்லியிருப்பா? நீங்க நான் சொல்றேன்ல, இங்க மாவட்ட செயலாளர்கள் வந்து புஷி ஆனந்தை கேட்காம அணுவும் அசையாது. இந்த கட்சியில ஒரு காலத்துல விஜய் தூக்குனா கூட தூக்கிடுவானுங்க, ஆனா புஷி ஆனந்த் தூக்கவே முடியாது. அப்படி இருக்கின்ற புஷி ஆனந்தை கேட்காம புஷி ஆனந்த் படம் அதுல வருதா? எந்த சைஸ்ல வரணும், எந்த போட்டோ வரணும் முதற்கொண்டு இவர் தான் அனுப்புவார். ஸ்டிக்கர்ல தளபதி போட்டோ இப்படி வை, என் போட்டோ இப்படி வைன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இதை போய் சொல்றாங்க, ஏங்க அதுலயுமே அவர் தாங்க ப்ரமோட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு அப்பதான் விஜய் ஏன் இந்த வேலை பண்றீங்க, அது ஃபேக் டேட்டா கொடுக்கறது, இந்த எல்லா விஷயங்களும் சேர்த்து தான் அட்லீஸ்ட் இப்ப கொஞ்சம் ஆதவர்ஜுனாக்கு அக்சஸ் கிடைச்சிருக்கலாம். பட் இது சஸ்டெயின் ஆகுமா தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் போதும் புஷி ஆனந்துக்கு ஒரு வலிமையான ஆயுதம் இருக்கு, கண்ணீர். அந்த ஆயுதம் வந்து எல்லாத்தையும் உடைச்சிரும். கண்ணீர் அது உடைச்சிரும். அது விஜய் நிகழ்வுகள் நடக்குதா கட்சிக்குள்ள? நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் உடைஞ்சிரும். அப்போ வந்து அவர் ஏத்துக்கிட்டு மறுபடியும் சரி ஓகே செயல்படுங்கன்னு விட்டுட்டு போயிடுவார். அதான் நடக்கும். ஓகே, இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த நீங்க சொன்ன மாதிரி கவின் படுகொலை விவகாரத்துல வந்துட்டு அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. பத்திரிகையாளர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் கேட்கறாங்க, இந்த மாதிரி தலைவர் விடாம நீங்க விட்டுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எல்லாத்துக்குலாம் வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு அப்படிங்கிற அந்த லெத்தார்ஜிக் ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஆதவர்ஜுனாவே வந்து பல மேடைகளில் சொல்றது என்னன்னாக்கா, ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரணும், அவங்க வந்துட்டு அதிகாரத்துக்கு வரணும், உச்சபட்ச அதிகாரத்துக்கு போகணும், அண்ணன் திருமாவளவன் அதுக்காக தான் நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு உண்மையிலேயே வந்துட்டு அந்த மக்கள் மீது அக்கறை இருக்கா, இல்ல அதிகாரத்தின் மீதான நகர்வுல தான் ஏதோ ஒண்ணு மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லங்க, இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கிற மாதிரி தான் அவரோட பேச்சுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இங்க இருக்கிற சிக்கல் என்பது, ஜான் ஆரோக்கியசாமி கூப்பிட்டு இல்லைங்க அவர் தலைவர் விட மாட்டாரு, நீங்க தான் விடணும்னு சொல்லும் பொழுது அவரோட கைகள் கட்டப்படுது இல்ல. நீங்க ஆதவர்ஜுனாக்கு டைரக்டா அக்சஸ் இருந்தா அவர் சொல்லியிருப்பாரு, சார் நீங்க தான் அதுக்கு அறிக்கை விடணும், நான் அறிக்கை யாரை எழுதி கொடுங்க, நீங்க தான் விடணும், நம்ம முடிஞ்சா நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதான் ஆதவர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தடுக்கக்கூடிய ஒரு ஜான் ஆரோக்கியம் வேண்டாம் சார் வேண்டாம், இப்போ நம்ம போனா நமக்கு தேவையில்லாம மதுரை மாநாட்ட சிக்கல் எழும், இந்த மாதிரிலாம் உட்காந்து ஜான் ஆரோக்கியம் யோசிப்பார். நான் அப்படிதான் பாக்குறேன். ஆதவர்ஜுனாவுக்கு ஏன்னா பல மேடைகளையும் நீங்க தலித்துகள் குறித்து பேசுறாரு, ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து பேசுகிறார், தலித் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி பேசுறாரு. திருமாவளவன் கண்டிப்பா கத்துட்டு தான் வந்திருப்பார், எதுவுமே கத்துக்காம வந்திருக்க மாட்டார் நிச்சயமா. அதனால அவருக்கு நிச்சயமா ஒரு கரிசனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ யாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காது, அட்லீஸ்ட் நானும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. அவருடைய விருப்பம் என்பது விஜய் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜான் ஆரோக்கியசாமி தான் இருப்பார். மதுரை மாநாட்டை பத்தி நம்ம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா,
ஓவராலா விஜய்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒரு எந்தவித எல்லா பேஸ்லயுமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லங்க எல்லா பேஸ்னா நீங்க வயதுலன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க வந்து ஆனா பரவலா இருக்காங்க. பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா இருக்கிறாங்க. நீங்க அதே மாதிரி ஒரு நீங்க செக்டார் பேஸ்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்கெல்லாம் எப்போ வாக்களிப்பாங்கன்னா நமக்காக நிற்கும் பொழுதுதான். இப்போ விவசாயிகள் எப்போ எப்போ வாக்களிப்பாங்க? இப்போ ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ இல்ல வந்து ராமதாஸ் அவர்களோ இல்ல விஜய் அவர்களோ தங்களுக்காக பேசும்போது வாக்களிப்பாங்க. ஓகே இந்த காவிரி பிரச்சனை இருக்கு, இல்ல கடைமடை வரைக்கும் தண்ணீர் வரல, இது ஏன் போய் எடப்பாடி அவர்கள் ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, ஏன் வந்து முதலமைச்சர் போய் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா இந்த சிக்கல்கள்லாம் பேசும்பொழுதுதான் ஓகே நமக்காக உங்களை நிக்கிறாங்கப்பா, முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு அதுக்காக நான் நிக்கிறேன் அப்படி நிக்கும் போது தான் நடக்கும். விவசாய கூட்டங்கள் நடத்துறாங்க. ஆனா விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு? பரந்தூர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை நான் பார்க்கலாம். அது வந்து நீர்நிலைகளை காப்பாற்றணும், அது விவசாயமும் பாதிக்கப்படுதுன்னு ஒரு பாயிண்ட் தான். ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்காக விஜய் அவர்கள் இது வரைக்கும் என்ன பேசுறாங்க? டெல்டால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இன்னைக்கும் வந்து மூட்டைகள்லாம் தண்ணியில நனையுது, இப்ப பாக்குறோம், இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு குரல் கொடுத்திருக்காரா? இதெல்லாம் கொடுக்கும் பொழுதுதான் இவர் விவசாயிகளுக்கு அதெல்லாம் தெரியுதா முதல்ல அவருக்கு? உள்ளூர்ல என்ன பிரச்சனை நடக்குது? இப்ப விவசாயிகள் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கிடங்குகள் இல்லாம பாதிக்கப்படுறாங்க, நிலையான கிடங்குகள் கிடையாது, கொள்முதல் விலை கிடையாது, அப்படி மாதிரி விஷயங்கள்லாம் அவர் டிவி பார்த்தா தாங்க தெரியும். ஒரு டிவி பார்க்கணும், ஒரு நாளைக்கு 10-15 பேப்பர் படிக்கணும், இதெல்லாம் படிச்சு பார்த்தாருன்னா அவருக்கு நிச்சயமாக தெரியும். அது குறித்து அவருக்கு ஒரு அக்கறை வரும், மக்களுக்காக நம்ம நிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். அப்ப இது நடக்கலன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு அவர் அது செய்யலங்கிறதா. ஸ்டில் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் பண்றாங்க, செலக்டிவான நியூஸ் மட்டும் ஃபீட் பண்ணிட்டு. அதுதான் அவரை பத்தியான பாசிட்டிவ் செய்திகள். சார் பாருங்க சார், உங்களை பத்தி ஒருத்தர் புகழ்ந்து பேசியிருக்காரு பாருங்க சார், அடுத்து நீங்க தான் முதலமைச்சர் சொல்லிட்டார் சார், இன்னும் 42% வந்துட்டோமா சார், நம்ம ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டார் சார், இப்படிப்பட்ட கதைகளை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர உண்மையாக தமிழகத்தில் என்ன நடக்கிறது, தமிழகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு சொல்றாங்களான்னா இல்லை. அதை ஆனா இன்னொன்னு சொல்றேன்னா அதை உடைச்சிட்டு வர வேண்டியது அவர் தான். நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு காலத்துக்கு நீங்க யாரோ ஒருத்தர் சொல்லுவாருன்னு அதை கேட்டுக்கவே நீங்க இருக்க முடியாதுல்ல. நான் மறுபடியும் சொல்ற ஒரே விஷயம் தாங்க, விஜய் தமிழக வெற்றி கழகம் என்பது தன்னுடைய சொந்தமான கட்சி அப்படிங்கிறத தன்னோட குடும்பம் மாதிரி இது தன்னுடைய கட்சி அப்படின்னு அவர் நினைக்க துவங்கினால்தான் இது மாறும். அது வரைக்கும் இது மாறவே மாறாது. இது யாருடைய கட்சிங்க, நான் சும்மா வந்துட்டு போற ஒரு வழிபோக்கன் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அது எப்படி நடக்கும் நான் கேட்கிறேன். சீமான் அவர்கள் சமீபத்தில் விஜய் குறித்து விமர்சனம் வச்சிருக்கிறாரு. எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வந்துட்டு இந்த திரை கவர்ச்சி இல்லாததால இவ்வளவு கூட்டம் சேர மாட்டேங்குது, விஜய் அவர்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு, வர்றாங்க இவ்வளவு பேரு, ஆனா கடைசியில அவங்க நிலைமை என்னவா போய் முடியுங்கிறது விஜயகாந்த் தான் பெரிய உதாரணம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க திரை கவர்ச்சினாலதான் கூட்டம் சேருகிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் உண்மைதான். நீங்க வந்து அது மாநாட்டில் சேர்ந்ததாக இருக்கலாம், நீங்க வந்து ஆனா அதே நேரத்தில் அவர்களை அங்கே சினிமா சம்பந்தமான விஷயங்கள் நடக்கல, நீங்க கொள்கை தலைவர்களாக பெரிய தலைவர்களை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கொள்கை ரீதியாகலாம் சில விஷயங்கள் பேசினாங்க, அது வரைக்கும் ஓகே, நீங்க வந்து எந்த மேடைகளையும் சினிமா சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். ஆனா பார்க்க வருகின்ற கூட்டம் இன்னைக்கு வந்து ஒரு ரோட் ஷோ போறாரு விஜய், பார்க்க வருகின்ற கூட்டம் வந்து கட்சியால் ஈர்க்கப்பட்ட வந்த கூட்டமா தமிழக வெற்றி கழகம் இல்லை. அதெல்லாம் வந்து விஜய் அவர்களை பார்க்கணும், விஜய் ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக இருக்கிறார், அவரை பார்க்கணும் அப்படிங்கிற கூட்டம் தான். அந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தினாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அது நடக்க மாட்டேங்குது. நான் பல நேரங்களில் சொல்லி இதை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு, விஜயும் அதை உடைக்கணும், இந்த ரசிகர்களும் அதை உடைக்கணும். அதுக்கெல்லாம் நீங்க பல விஷயங்கள் செய்யணும், வகுப்புகள் எடுக்கணும், நீங்க வந்து கொள்கை ரீதியான சில விஷயங்கள்லாம் முன்னெடுக்கணும். அது எதுவுமே அவங்க செய்ய தயாராகவே இல்லை. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால இயல்பாகவே அவருக்கு பெரிய கிரௌட் புல்லரா இருக்காரா? ஆம், இயல்பாகவே கிரௌட் புல்லரா இருக்கார். நீ பல நடிகர்களுக்கு இதை பார்த்துக்கலாம். வடிவேல் அவர்கள் போகும்போது எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நம்ம பார்த்தோம், வேற ஒரு சினிமா நடிகரோ நடிகை போகும்போது எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதையெல்லாம் தாண்டி பெரிய கிரௌட் புல்லராக தான் இருந்துகிட்டு இருக்கார். அது சீமான் அவர்கள் அந்த விஷயத்துல சொல்லும் பொழுது அவருக்கு பெரிய கிரௌட் புல்லரா சினிமா அவருக்கு பெரிய கை கொடுக்குதுன்னா நிச்சயமா கொடுக்க தான் செய்யுது. அதை ஆனா அவர் பயன்படுத்துறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பயன்படுத்தாம இருக்காரு தான் நான் பார்க்கிறேன். ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான முயற்சி எடுக்காம இருக்காரு. ஆமா, நீங்க ஆனா அதுக்காக வந்து இவர் பேசினது சில பேர் அதான் சொல்றேன் இல்லையா, அந்த சினிமா கவர்ச்சிக்காகவே ஓட்டளிக்கிறவங்க இருக்க தான் செய்யறாங்க. நம்ம பேசினதுல வந்து சினிமா கவர்ச்சிக்காக மட்டுமே எனக்கு போதும், விஜய் அவர்கள் வந்து நான் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற கூட்டம் இருக்க தான் செய்யுது. உண்மையிலே கருத்தியல் ரீதியாக யோசிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இல்ல இது சரியான கட்சி அல்ல, இல்ல வந்து இது சரியான பாதையில் ஒரு பயணிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் வந்து இஷ்யூஸ் இதே மாதிரி பேசாம தவிர்க்கிறதோ இல்ல பேசும்பொழுது ரொம்ப மென்னு முழுங்கி குறைவாக பேசுவதுங்கிறது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பின்னடைவை தான் நோக்கி போயிட்டு இருக்கு நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க, அதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்து பலர் வந்துட்டு தாவேக்காக்கு போயிட்டாங்க. குறிப்பா மாற்றம் என்கிற புள்ளியில கடந்த சில தேர்தல்களை வாக்களிச்சவங்க, அவங்களுக்கு வந்துட்டு பெரிய கருத்தியெல்லாம் இருக்காது, எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் 2 திராவிட கட்சிகள் இருந்து அப்படின்னு. இவங்க வந்துட்டு பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதுல உங்களுடைய கருத்து என்ன? ஏன் கேட்கறேன்னாக்கா இது ஈஸியா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு புதுசா ஒரு ஈர்ப்பு ஃபேக்டர் வருதுனாக்கா அந்த பக்கம் தாவிடுவாங்க இல்லையா? அந்த புள்ளியில தான் சீமான் அவர்கள் வந்துட்டு விஜயை கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா திராவிட கட்சிகள் தான் எனக்கு எதிரி, தேசிய கட்சிகள் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு இப்ப எனக்கு விஜய்க்கு தான் சண்டைன்ற நிலைமைக்கு அவரையும் கூட்டு வந்து இவர் விட்டாரோ?
உண்மையிலேயே மாறுறாங்களோ இங்க இருந்து அங்க இல்லைங்க, அதாவது அந்த மாறுறதுக்கான புகைப்படங்களாக நான் ஒரு காலத்துல நாகப்பட்டினத்துல எல்லாம் பார்த்தேன். ஒரு பெரிய கூட்டம் வந்து நாம் தமிழர்ல இருந்து வந்துச்சு அப்படி சொல்லி ஒரு பெரிய எல்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகு ரொம்ப பெரிய கூட்டங்கள். ஏன்னா நீங்க எங்க வந்து மாற்றம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பொதுச் செயலாளரோ இல்ல வந்து அந்த கட்சியோட தலைவரோ இல்ல பொருளாளரோ யாரோ போகும் பொழுது இந்த கட்சியில வந்து இவ்வளவு பேர் சேர்ந்தார்கள் ஒரு நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய கூட்டங்களே ஒண்ணு நடத்தலையே. கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம், மாநில பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்திருக்காங்க. ஒரு மாநாடு நடத்தாங்க, அந்த மாநாட்டில் அப்படி நடக்கல. அது அந்த ஊர்களில் நடக்கின்ற கூட்டங்கள்ல இந்த மாதிரி மாற்று கட்சிகளை சேர்க்கிறாங்களான்னு நான் பார்த்த வரைக்கும் இல்லவே இல்லை. ஒரு புகைப்படம் 2 புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இன்னும் சேர்றாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில இருந்து போனவங்களே இன்னைக்கு யோசிக்கிறாங்கல்ல, அப்ப சீமான் களத்துல நிக்கிறார், அவர் செய்யறதுல 1000 முரண்பாடுகள் நமக்கு இருக்கலாம். அவர் செய்யறது ஆடு மாடு மாநாடு சரியா தப்பா, மேய்ச்சல் நிலத்திற்காக நான் வனத்துறைக்குள்ள போறேன் அப்படிங்கிறத சரியா தப்பாங்கிறவர் அட்லீஸ்ட் ஃபீல்டில் இருக்காருப்பா. அவர் ஏதோ செஞ்சுட்டு இருக்காருப்பா. அவரு விஜய் எதுவுமே செய்யாமல் இருக்காரு. அப்ப அந்த இளைஞர்களை என்ன யோசிப்பாங்க? நம்ம விஜய் சீமான் விட்டு விஜய்கிட்ட வந்தோம், சீமானோட கருத்தியல் ரீதியாக நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, விஜயும் இது செய்ய மாட்டேங்கிறார். அப்ப நம்ம வேற கட்சிக்கு போகணும் தானே யோசிப்பாங்க, வேற கட்சிக்கு வாக்களிக்கலாம் தானே யோசிப்பாங்க. நம்ம இருக்கிற கட்சிகளுக்கே நீங்க சீமான்ட்டு இருக்கின்ற அந்த வாக்காளர்கள் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் ஏன் சொல்றோம்? நான் முதல் தேர்தலில் வாக்களிச்சேன், எனக்கு அவர் பேசின சித்தம் பிடிச்சிருச்சு. 2வது தேர்தலில் பார்த்தேன், 3வது தேர்தல் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பழையபடி திராவிட கட்சிகளுக்கு வாக்களிச்சுட்டு இருக்கேன். அதுதான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அப்ப அதற்கு இப்போ வந்து நேரடியாக அங்க போகாம இந்த ரூட்ல போறாங்க, அவ்வளவுதான். பயா ரூட்டா வந்து விஜய் இருக்கார், அப்படிதான் நம்ம பார்க்கணும். விஜய் அதை பயன்படுத்திட்டு நாம் தமிழ்ல இருந்து வந்தாங்க, அவங்கள பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து முக்கியமான விஷயங்கள் பேசினேன், சீமான் சொல்லாத விஷயங்களை பேசினேன், நான் வந்து அவங்கள வேலை செய்ய வச்சேன், களத்துல இறக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தோட வேலை செய்வாங்க. அதுக்கு நடக்கல. இல்லை, இங்க சொல்லப்படுற முதல் விதி எந்த வேலையும் செய்யாத, உள்ள வந்துட்டியா பேசாம இரு, வாய் திறக்காத, எழுதாத, பேசாத, குண்டு கிளியாட்டு இரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த கட்சியில யாருமே வந்து எப்படி செயல்பட முடியும்? நீங்க இந்த இன்டர்நெட்ல எழுதுறவங்கள நீங்க பாருங்க, பொறுப்பு போட்டவங்கள யாரும் எழுதவே மாட்டாங்க. அவங்கள சொல்ல ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன், எதுவுமே எழுதாத, பொறுப்பே வேண்டாங்க நான் பேசாம இருக்கேங்கன்னு சொல்றவங்க மட்டும்தான் நீங்க எழுதக்கூடிய சூழலாக ஏற்படுது. கட்சியை விமர்சனத்தை கூட யார் வைக்கிறாங்க? பொறுப்புகள் வேண்டாம், உண்மையிலேயே விஜய்க்காக அக்கறைப்படுகிறவர்கள் மட்டும்தான், அந்த தம்பிகள் மட்டும் தான் எழுதிட்டு இருக்கான். அவனுக்கு உண்மையில அக்கறை இருக்கு, ஆனா அவன் என்ன சொல்றான், நீ திமுக கைக்கூலி, நீ திமுக வேலை போயிட்டான் இப்படி சொல்லி அவங்களையும் பண்றாங்க. விஜயை டேக் பண்ணிலாம் நிறைய பேர் எழுதுறாங்க. அந்த பசங்க எல்லாம் பாருங்க, அவங்க யாருமே பொறுப்புல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம பொறுப்புல வர்றதோட உண்மையான அக்கறை இருக்கு. ஆனா பொறுப்புல வந்தாங்க இல்லையா, அந்த பொறுப்புல இருக்கிற யாருக்குமே உண்மையான அக்கறை எல்லாம் இல்லவே இல்லை. இல்ல உண்மை தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருப்போம். நம்ம தளபதி இது சொன்னாலும் சரியாதான் இருக்கும், தளபதிக்கு தெரியாதா, ஒரு வார்த்தை தளபதிக்கு தெரியாதா அப்படி முட்டு கொடுக்கறக்க ஸ்பெஷலா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதே வச்சுட்டு இந்த காலம் தள்ளிட்டே இருக்கலாம். 2026 சில உண்மைகளை பளிச்சுன்னு முகத்தில் அடிக்கும். அப்ப இவங்களாம் திருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேசிட்டோம். சம்மரைஸ் பண்ணி கடைசியா விஜய் அவர்களுடைய மாநாடு என்னவா இருக்கும்? சக்சஸா இருக்குமா இல்ல ஃபெயிலியரா இருக்குமா? இல்ல என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்க சக்சஸ், நீங்க வந்து கூட்டத்தை சக்சஸ் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இல்லையா, அவருக்காக வருகின்ற கூட்டம் வந்து கொண்டுதான் இருக்கும். நீங்க கூட்டத்தை வச்சுதான் கணக்கிட போறோம்னா, நீங்க விக்கிரவாண்டியில வந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பேர் திரள்வார்களா? இல்லை, அது திரள மாட்டாங்க. ஆனா ஸ்டில் வந்து ஒரு சாலிடான கூட்டம் இருக்கதான் செய்யும். விஜய் அவர்கள் வந்து நீங்க முதல்ல மாநாடு போடும் பொழுது முதல் மாநாடுக்கு கொள்கை பிரகடன மாநாடுன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த மாநாடுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பெயர்கள்லாம் வச்சாங்க. அது என்ன பிளான்னா, 4 மாசத்துல ஒரு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு முன்னாடி பேசணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சாங்க. இப்போ இந்த மாநாட்டுக்கு என்ன பெயர் வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்க ஆனா விஜய் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறாரா என்ன கேட்டால் இல்லை. இது வந்து இன்னொரு மாநாடு, இன்னொரு மக்கள் சந்திப்பு, இந்த மாசத்துக்கான ஒரு ஈவெண்ட், ஆகஸ்ட் மாசத்துக்கான ஈவெண்ட்டை நான் சக்சஸ்ஃபுல்லா மதுரையில பண்ணேன் அப்படிங்கிற அளவுல தான் இருக்குமே தவிர, இது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாற்றுகின்ற அளவிற்கு செயற்குழு தீர்மானங்களோ இல்ல விஜய் பேச போகின்ற விஷயங்களோ இருக்குமா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய தகவல் பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.